பிரபல நடிகர் சத்யராஜ் அவங்களுடைய மகள் திவ்யா சத்யராஜ் நம்மளோட இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். தொடர்ச்சியா திமுக இணைந்த பிறகு தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களும் வச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பார்ட்டி ரிலேட்டடா கருத்துக்கள் பேசுறீங்க. எப்படி இருக்கு தொடர்ச்சியா 2026 தேர்தல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அரசியல் எனக்கு ரொம்ப நாளா ஒரு கனவு. நான் ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சு அந்த தொண்டு நிறுவனம் மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கேன். சென்னையில எந்த தொகுதியிலயுமே நான் ஒரு அந்நியமான நபர் கிடையாது. இரும்பு சத்து மாத்திரைகள் கொடுத்திருக்கேன், வைட்டமின் மாத்திரைகள் கொடுத்திருக்கேன், நிறைய வேலை செஞ்சிருக்கேன். இது திராவிட மண், வெற்றி நமக்கே. இப்போ தொடர்ச்சியா இன்னைக்கு நேர்காணல பங்கேற்றிருக்கீங்க. முதலமைச்சர் என்னென்ன கேட்டாரு, எந்த தொகுதிக்கு நீங்க விருப்ப மனு கொடுத்திருக்கீங்க? நான் 2 தொகுதி கொடுத்திருக்கேங்க சென்னையில. 1000 விளக்கு, வேளச்சேரி. ஓகே, வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, எனக்கு சீட்டு கிடைக்கிறது முக்கியம் இல்லைங்க. இது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கிற போர். ஆஸ் a DMK soldier I will fight for DMK. தொடர்ச்சியா அப்பாவுடைய எல்லா மேடைகளிலுமே திராவிடத்திற்காக பல குரல்கள் பேசியிருக்கிறாரு. பிரச்சாரத்துக்கு வருவார்னு எதிர்பார்க்கறீங்களா? இந்த முறை தேர்தலில் நீங்க போட்டியிட்டா அப்பாவும் அடைச்சிட்டு வருவீங்களா? அப்பாவுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு அதுல? கண்டிப்பா வருவாரு. ஓகே, என்ன மாதிரி இருக்கும் பிரச்சாரம், உங்களுடைய பிரச்சாரம்? என்னோட பிரச்சாரம் திமுகல இருக்கிறவங்களோட பிரச்சாரம் மாதிரி தான் இருக்கும் என்னோட பிரச்சாரமும். ஓகே, இப்போ குறிப்பா தமிழக வெற்றி கழகம் வடசென்னை அதிகமா போக்கஸ் பண்ணி அவங்களுடைய முக்கியமான கேண்டிடேட்ஸ்லாம் நிப்பாட்ட போறாங்க. சோ அது சென்னையில எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்துன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க, கண்டிப்பா இல்ல. ஓகே, ஆனா தொடர்ச்சி நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க இல்லையா, சென்னை போக்கஸ் பண்றது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்கனால எங்களுக்கு எந்த ஒரு டிஃபீட்டும் இருக்காதுங்க. ஓகே ஓகே, ஆனா நீங்க மெயினா அவங்களுக்கு எதிரான பல விஷயங்கள் சொல்றதுக்கு என்ன காரணம்? டிஃபீட் இருக்காது அப்படின்னா நீங்க இல்லைங்க, அவங்க ஒரு கன்விக்ஷன் இல்லாத ஒரு கட்சியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க பேசுற எதுவுமே ஒரு கோர்வையாவே இல்ல. அவங்களோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மாற்றம் வேணுங்கிறாங்க. என்ன மாற்றம், எதை நோக்கி மாற்றம் அப்படிங்கறது அவங்க தெளிவாவே சொல்லல. சோ அந்த கட்சிக்கு எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் டிஃபீட் பண்றீங்க. ஆமா. உங்களுக்கு போட்டியா யார் இருக்கா? எங்களுக்கு போட்டி யாருமே இல்லைங்க. ஏடிஎம்கே யாருமே இல்லைங்க எங்களுக்கு போட்டி. நாங்க தான் ஜெயிப்போம்.